பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32வது வசனம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே, உனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு தெரியும்பா, நான் ஏற்ற நேரத்தில் உனக்கு நான் தருவேன். உனக்கு என்ன காரியம் உன் லைஃப்ல நான் செய்யணுமோ அதை நான் உனக்கு செய்ய தான் போறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், நீங்க ஒரு வியாதியில இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஒரு பொருளாதாரத்துல ரொம்ப குறைவான ஒரு பிள்ளையா இருக்கலாம், உங்களுக்கு வேலை இல்லாம நீங்க கஷ்டத்துல இருக்கலாம், அப்படியே இல்லாம நீங்க பெரிய ஒரு கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க. இந்த கடன் பிரச்சனை யாருப்பா என்ன விடுதலை ஆக்குவான்னு கூட நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கலாங்க. கர்ப்பத்தின் கனிக்காக வெயிட் பண்ற பிள்ளைகளா இருக்கலாம். நீங்க நினைச்சிட்டு இருக்க எல்லா காரியத்தையுமே ஆண்டவர் அறிஞ்சிக்கிறாருமா. எல்லாமே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. எப்ப செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெபத்தின் மூலியமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கம்மா. இன்னைக்கும் நம்ம ஏசப்பாவுடைய சமூகத்துல ஜெபத்துல காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னா நிச்சயமா சொல்றேங்க, மகனே மகளே, இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு மிராக்கிள்ஸ் நீ பார்க்க போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு ஏசப்பா அறிஞ்சிருக்காரு. அதெல்லாம் என்னென்ன காரியம் உனக்கு வேணுமோ அதெல்லாம் நிச்சயமா நடக்க தான் போகுது, நீ கவலைப்படாதுன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க, விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வாழ்க்கை வசங்க நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.